கர்நாடக மாநில அதிமுகத்தின் சார்பாக அம்மாவின் திருவுருவச் சிலையை திறக்க வேண்டும் என்கின்ற எங்களுடைய நீண்ட நாள் கனவு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 76வது பிறந்த நாளில் நிறைவேறியிருப்பது எங்களுக்கெல்லாம் கர்நாடக மாநில அதிமுகவினருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஆரம்ப காலத்திலிருந்து தலைவருடன் இருக்கின்ற எனது அருமை அண்ணன் காவிரிப்பட்டணத்தினுடைய முன்னாள் எம்எல்ஏ, தற்போது கழக செய்தி தொடர்பாளராக இருக்கின்ற அண்ணன் டாக்டர் கோ சமரசம் அவர்கள் கலந்து கொண்டிருப்பதிலும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அனைத்து இந்திய அதிமுக கழகத்தினுடைய நிர்வாகத்தினரும் இங்கே பங்கு பெற்றிருக்கின்றார்கள். அதுபோல புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கேற்ப இன்றைய தினம் திரளாக இங்கே ஒன்று சேர்ந்து விமர்சையாக சிறப்பாக அம்மாவினுடைய இந்த 76வது பிறந்த நாள் விழாவினை நாங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ இங்கே கர்நாடக மாநிலத்தில் ஜெயலலிதா அவர்களுடைய சிலை திறப்பது என்ன விசேஷம்? அம்மாவோட சிலை நீக்கிறது. அம்மாவினுடைய சிலை கர்நாடக மாநிலத்தில் திறப்பது மிகவும் பொருத்தமானது. ஏனென்றால் இந்த கர்நாடக மாநிலத்தினிலே கோலார் தங்கவேலினிலே தொழிலாளர்கள் சம்பளம் இல்லாமல் கஷ்டப்பட்ட நேரத்தினிலே வீட்டுக்கு வீடு அரிசியை தந்த அம்மா அவர்கள், பசியாற்றிய அம்மா அவர்கள். தமிழகத்துக்கு மட்டும் அவர் அம்மா இல்லை, கர்நாடகத்திற்கும் அவர் அம்மாவாக திகழ்ந்தார். அதே போல் அங்கே அந்த தொழிலாளர்களுக்கு சம்பளம் கிடைக்காத நேரத்தினிலே அவர் மத்தியிலே இருந்த அமைச்சர்களிடம் பேசி இங்கே அவர்களுக்கு சம்பளத்தை வாங்கி கொடுத்தவர் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆகவே இந்த கர்நாடக மாநிலத்திற்கு முழு சொந்தக்காரர் அம்மா அவர்கள். அவர்களுடைய சிலையை இங்கே திறப்பதுதான் மிக பொருத்தம் என்பதை நான் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை